அந்த சகோதரிகளே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபு மாதத்திலே கேட்ட துஆ உங்களுக்கு தெரியும். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். யா அல்லாஹ், ரஜபிலே எங்களுக்கு நீ பரக்கத்து செய், அருள் செய், கிருபை செய். நாங்கள் எல்லாம் கவலையோடு இருக்கிறோம், ஆசையோடு இருக்கிறோம். எங்கட ஹயாத்த ரமலானில நீடிக்க போட்டு அந்த ரமலானில் கிடைக்கக்கூடிய எல்லா சிறப்புகளையும் அடைந்து கொள்ள ரப்பே எங்கட வாழ்க்கைய நீ நீடிச்சுத்தா. ஏனென்றால் ரஜபிலே மௌத்தானவர்கள், ஷாபான்லே மௌத்தானவர்கள் பலர் கபரிலே இருக்கிறாங்கோ. அவங்களுக்கு இன்னும் ரமலான் கிடைக்கலையே. இந்த வருடத்துடைய ரமலான் எங்கள் பெருமானார் வழிகாட்டி அல்லவா, ஒரு தாய் அல்லவா, ஆகிராவுடைய பக்கம் மக்களை அழைக்கிறவர்கள் அல்லவா, ஆசை ஊட்டி அழைத்திருக்கிறார்கள். ரமலானையும் ரமலானுடைய சிறப்பையும் இரத்தின சுருக்கத்திலே சொல்லி இருக்கிறார்கள். யா அல்லாஹ், ரமலானுக்கு முன்னாலே எங்களை மௌத்தாக்கிறாதே, ரமலான அடைய செய். அதுல நோன்பு பிடிச்சி தொழுது ஏனைய வணக்க வழிபாடுகள் செய்கிறதுக்கு பாக்கியத்தை தா என்று கேட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, ரமலானை எதிர்பார்த்து இந்த இடத்திலே இருக்கிறோம். இதுல ஒரு முக்கிய விஷயம் என்னண்டா, அதாவது குத்துபா ஓதக்கூடிய ஹத்தீப் அவருடைய ஆரம்பத்திலே தக்வாவை வசியத்து செய்வார். குத்துபாவுக்கு வந்திருக்கிற அன்புக்குரிய சகோதரிகளுக்கு அவருடைய கடமை உசிக்கும் வஇய்யாய அவ்வலம் பித்தக்வல்லாஹ், தக்வாவை சொல்ல வேண்டும். எந்த ஹத்தீபுடைய குத்துபாவிலே தக்வா வரவில்லையோ அந்த குத்துபா பாத்தில், அந்த குத்துபா செஹத்தாகாது. ஒவ்வொரு கிழமையும் கேட்கிறோம், ஒவ்வொரு வாரமும் கேட்கிறோம். ஹத்தீபுகள் அவர்களுடைய குத்துபாக்களில தக்வாவை கண்டிப்பாக, பரலாக, சிறப்பாக முக்கியம் கொடுத்து சொல்லுவார்கள். இந்த தக்வா எங்களிடத்திலே வந்ததா? ரப்பு இந்த குத்துபா மூலமாக அந்த தக்வாவையும் ஹிதாயத்தையும் நசீபாக்கி என்று நான் துஆ செய்கிறேன். நீங்களும் அந்த துஆவோடு இந்த இடத்திலே உட்கார்ந்திருக்கிறீர்கள். தக்வா, குத்துபா என்றாலே தக்வாதான், பயான் என்றாலே தக்வாதான், ரமலான் என்றாலே தக்வாதான், தொழுகை என்றா அதிலே மறைந்திருக்கிறது தக்வா. ஜக்காத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், எந்த வணக்க வழிபாடுகளும் அதிலே ஆக அச்சாணியாக இருக்கின்ற ஒரு முக்கிய விஷயம் தக்வா. தக்வா இல்ல ஒன்றுமே இல்ல. ரமலானை எதிர்பார்த்திருக்கிறவர்களே, குத்துபாவிலே உட்கார்ந்திருக்கிறவர்களே, எங்களிடம் அல்லாட அச்சமும் பயமும் இல்லை என்றா எங்களுக்கு நாங்க வாழ்கிறத்தில எந்த சிறப்பும் எந்த நிலைமையும் எமக்கு உருவாகுவதற்கில்லை. அதனாலே தான் தக்வா மிக முக்கியம். நான் ஒரு விஷயத்தை ஆரம்பமாக சொல்ல விரும்புகிறேன்.
பெருமானார் ரஜபை பேசினார்களே, அது ஒரு பெரிய சிறப்பான மாதம் அல்லவா, கடந்து போயிட்டல்லவா. அகிலத்துக்கெல்லாம் அருள்கொடையாக வந்த அண்ணலன் கோமான் அகமது நபி அவர்களுக்கு கண்ணியமும் சிறப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் கொடுக்கப்பட்ட ஒரு மாதம். ஏனென்றால் உலகத்தில் பிறந்த எந்த நபிக்கும் கிடைக்கல, எந்த ரசூலுக்கும் கிடைக்கல, எந்த மனிதனுக்கும் கிடைக்கல, எந்த ஹல்குக்கும் கிடைக்கல. ரப்பு உலகத்திலே இருந்தவர்களை, பூமியிலே இருந்தவர்களை அவசரமாக ஹரம் ஷரீஃபிலே இருந்து பலஸ்தீனிலே இருக்கின்ற அக்ஸாவுக்கு அழைத்தான். அங்கிருந்து இராவளி பயணம் போனார்கள். உலக அற்புதம் எந்த அளவென்றா விழிப்பாக கேட்கணும் அன்புக்குரியவர்களே. பெருமானார் படுத்த இடம், தூங்கிய இடம், அவர்கள் போய் வந்துட்டு விட்டார்கள். ஆனா படுத்ததனுடைய சூடு தனியல்ல. எப்படி அற்புதம்! யாருக்கு நடக்குமா? எவருக்கு நடக்குமா? மேராஜி போனேன், இஸ்ராகு போனேன், பெருமானார் சொன்னார்கள் அல்லவா. பெருமானாரோடு நயவஞ்சகம் கொண்டவர்கள் காவிரிகள் இன்றைக்குத்தான் பெருமானார் மாட்டிக்கொண்டார், பொய் சொல்லி விட்டார். இது நடக்கிற செய்தியா? ஹரம் எங்கே இருக்கிறது? பலஸ்தீன் எங்கே இருக்கிறது? நொடி நேரிலே போனார்களாம், அல்லாவை சந்தித்தார்களாம். யாரும் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறாங்கோ. அபூபக்கரே வாங்கோ வாங்கோ, இன்றைக்கு உங்களோட நண்பர் மாட்டிக்கொண்டார், பொய் சொல்லிட்டார். என்ன சம்பவம்? இங்கே இருந்து அவர் பலஸ்தீனாம், மஸ்ஜிதுல் அக்ஸாவாம், அங்கே இருந்து மியராஜாம், சிதறத்துல் முந்தஹா கடந்து சென்றார்களாம். ஏற்க முடியுமா? அகிலத்தையே ஆட்டி படைத்த ஒரு வரலாறு மியராஜ். ஆனா எங்கட பிள்ளைகள் அதை படிக்கிறாங்க இல்ல, விளங்குறாங்க இல்ல. அதற்காக ஹுதுபாவுடைய ஆரம்பத்திலே நான் அதை விளங்கப்படுத்துகிறேன். இந்த உலகத்திலே எங்கள் பெருமானாரை ஈமான் கொண்ட ஆண்களிலே முதன்மையானவர்கள் ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். உலகத்திலே இருக்கிற அத்தனை பேர்களுடைய ஈமானை ஒரு தராசிலும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமானை ஒரு தராசிலும் வைத்து நிறுத்தால் ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் அல்லவா. அப்படிப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறாங்கோ, பெருமானாருடைய நண்பர். அது மட்டுமல்ல, பெருமானார் அவர்களுக்கு மகளையே கொடுத்த ஒரு மாமா. இந்த கதையை சொன்ன உடனே பெருமானார் சொன்னார்களா, ஹரத்திலே இருந்து பலஸ்தீன், பலஸ்தீனிலே இருந்து மேரா. எங்கள் பெருமானார் சொன்னார்களா, நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். மாஷா அல்லாஹ். அவங்களோட நாவால ஒரு அணு அளவும் பொய் வராது, ஹக்கு, அது உண்மை. அந்த வரலாறு நடந்தது என்றார்கள். அவர்களுக்கு கிடைத்த பட்டமும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எப்படி என்று பாருங்க. அன்புக்குரிய சகோதரிகளை விசாரணை நடத்துறாங்க. மியராஜ் போனீங்களா? பலஸ்தீன் போனீங்களா? மஸ்ஜிதுல் அக்ஸாவோ? அந்த பள்ளியை தெரியுமா? நீங்க கண்டீங்களா? அப்படியானா எத்தனை படியப்பா, எத்தனை தூணப்பா கேட்கிறாங்க காவிரிகள். லேசில விடல. என்ன ஆச்சரியம்! ஹக்கான மார்க்கத்திலே இருக்கிறோம், உண்மையான மார்க்கத்திலே இருக்கிறோம், உண்மையான நபியை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த வள்ளல் நபி ரப்புடைய உதவியால அங்கே பள்ளிவாசல் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது. கேட்கிற கேள்விகளுக்கு
இத்தனை படி, இத்தனை வாசல், இப்படித்தான் என்று அப்படியே சொன்னார்கள் எங்கள் பெருமானார். இந்த ஆச்சரியம் நடைபெற்றது எதிலே? ரஜபுலி அல்லவா? பெருமானார் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். எத்தனை அர்த்தங்கள் பொருந்திய கருத்தை பெருமானார் இந்த துஆவிலே சேர்த்திருக்கிறார்கள். குத்பாவுக்கு வந்திருக்கிறவர்களா, தக்வாவை நாடி நிற்கிறவர்களா? உங்களிடத்திலே அன்பாக கேட்கிறேன், நாம் இவைகளிலே இருந்து ஒரு பெரிய படிப்பினையை பெற வேண்டும் என்று ஞாபகமூட்ட ஆசைப்படுகிறேன். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எல்லா அமல்களும் தக்குவாதான். தக்குவா இல்லாம எந்த அமலும் இல்லை. அடவாப்பா, சாப்பிடுகிறியா? தக்குவாதான். உடுக்கிறியா? தக்குவாதான். தொழில் செய்கிறியா? அங்கேயும் தக்குவாதான். நீ பள்ளிக்கு வாரியா? தக்குவா. ஹஜ்ஜுக்கு போறியா? உம்ராவுக்கு போறியா? அத்தனையிலையும் தக்குவா பிரதிபலிக்க வேண்டும். வலல் ஆகிரத்து கைருல் லக்கா மினல் ஊலா. உலகத்தை பற்கிறாய், அழகான மனைவியை பற்கிறாய், செல்வங்களாகிய பிள்ளைகளை பற்கிறாய், சொத்து சுகங்களை காண்கிறாய். இவைகள் எல்லாம் உனக்கு சிறப்பா? உனக்கு மதிப்பா? உனக்கு நிரந்தரமா? உனக்கு கிடைக்குமா? உலகத்தில் வாழ்ற மனிதா, எதெல்லாம் போயிடும் அப்பா. தபுலா வத்தபுனா வல் ஹலாயிகுலில் பனா. அழிந்து போயிடும், உக்கி போயிடும். பார்க்கிற எல்லாம் அப்படியே போயிடும். ஆனா மனிதன் இதை பார்த்து சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், வலல் ஆகிரத்து கைருல் லக்க மினல் ஊலா. இந்த உலகத்தை விட அந்த உலகம், அங்கே நிம்மதியா? மாஷா அல்லாஹ். அங்கே சந்தோஷமா? அல்ஹம்துலில்லாஹ். இங்கே கட்டிலில தூங்குறாயா? ஏசியிலே தூங்குறாயா? டிவிக்கு பக்கத்திலே இருக்கிறாயா? வட்டி ஹராம், ஏனைய தொழில்கள் ஹராம். சம்பாதித்து அவைகள் மூலமாக இன்பம் கொண்டாடுகிறாயா? வாகனம் வாங்குறா? வட்டிக்கு வாங்குறா? வீடு கட்டுறா? வட்டிக்கு வீடு கட்டுறா? தொழில் செய்கிற? வட்டிக்கு தொழில் செய்கிற? இன்பமா? இது நிரந்தரமா? பிளைட்ல ஓடுறிய? ஹெலியில ஓடுறிய? உலகத்தில் நீ பெரிய கோடீஸ்வரன் என்றா சொல்றாங்கோ? வலல் ஆகிரத்து கைருல் லக்க மினல் ஊலா. நோம்பு பிடித்தா தக்குவா வர வேணும். பள்ளிக்கு வந்தா தக்குவா வர வேணும். ஈமான் வர வேண்டும். இல்லாட்டி ஒன்றிலே கிடையா. பள்ளிக்கு வரவன் ஜினா செய்கிறான். பள்ளிக்கு வரவன் வட்டி கடையில போய் சுத்த வட்டியை எடுக்கிறான், ஹராத்தை செய்கிறான். இது தக்குவாவா? குத்துபாவில் இருக்கிற நேரம் மட்டுமா தக்குவா? பள்ளியில இருக்கிற நேரம் மட்டுமா தக்குவா? எங்கட நோம்பு எங்களுக்கு தக்குவாவை தரலையே. அது வேலைல்ல, அது சும்மா இருக்கிறான். பசித்துக்கிட்டு தாகிச்சுக்கிட்டு அவன் சும்மா இருக்கிறான். தக்குவா இல்லையே. என் அன்புக்குரிய சகோதரிகளா, தக்குவா என்றா கொஞ்சம் பாருங்க. நபிகள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில இப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் சில மக்கள் பக்கத்திலே தடமாறுறாங்க, நடமாறுறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அலாம இஜ்தமா ஹவுலா. அங்க கொஞ்சம் பேரு தடமாறுறாங்களே, எதற்காக? அங்க என்ன நடக்குது? அப்படி என்றாங்க. அலா கபீரின் யக்பீருனஹு. குத்துபாவுக்கு வந்தவர்களே, பெரியவர்களே, வாலிபர்களே, சமுதாயத்தினுடைய சிப்பிகளே, கொஞ்சம் சிந்தியுங்கோ. எங்கள் பெருமானார்
கேட்ட கேள்விய பாத்தீங்களா? அங்க என்ன நடக்குது? அல்ல கபிரியம் ஒருவர் மௌத்தா போனாரு, அவர ஜனாசாவை அடக்கணும். அப்படியா? அதுக்கு மன்னர தோன்றாங்கோ, கபர் தோன்றாங்கோ, பெரிய பொட்டிய அடிப்பாங்க, பெரிய கோட்டையா கட்டுவாங்க, கொங்கிரீட் போட்டு ரூமா சமைப்பாங்க. உக்கு போற அந்த மணல் இருக்க பூச்சி புழுக்கள் நிறைந்த அந்த பூமியில அந்த கபரில கொண்டு போய் சேர்ப்பாங்கோ. அடே உனக்கு தக்குவா வேணும் இல்லவா? இப்ப பெருமானார் கேட்கிறாங்கோ, அங்கே அலா கபிரின் எகுவின் உணவு, ஒருவர் மூத்தாயிட்டார், அவருடைய ஜனாசா அடக்க கபர் தோன்றான். ஃபபதரா இலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கள் பெருமானார் அந்த இடத்துக்கு அப்படி ஓடுறாங்க. இந்த ஹதீஸ ரிவாயத் செய்கிற சஹாபி பின்னால என்ன நடக்க போகுது என்று. அந்த ஜனாசா அடக்கிற இடம் அடக்கியாச்சு. அப்படியே ஒரு உட்கார்ந்தாங்க, முட்டுக்காலில உட்கார்ந்தாங்க பெருமானார், முட்டுக்காலில. பெருமானார் அழுகிறாங்கோ, மாலையா கண்ணீர் வடிக்கிறாங்க. உலமாக்கள் இருக்கிறாங்களா கேட்டு பாருங்க. ஹத்தா வல்லசரா, பெருமானார் எந்த இடத்திலே இருந்து அழுதார்களோ அந்த இடம் நலைந்து ஓடுகிற அளவுக்கு பெருமானார் அழுகிறார்கள். ரசூலுல்லாஹ் அழுது கொண்டிருக்கிறாங்க. ஜனாசா அடக்கி முடிஞ்சாச்சு. ஐயஹ்வானி, என்ற நண்பர்களே, என்ற தோழர்களே என்று கூப்பிட்டாங்க. பெருமானார் எதையோ சொல்ல போறாங்க என்கிறதுக்காக அவங்களோட பக்கத்துல போனோம். ஐயஹ்வானி, நண்பர்களே, ஹயாத்தோட இருக்கிறவர்களா, உயிரோட இருக்கிறவர்களா, ஜனாசாவில் கலந்து கொண்டு வந்தவர்களே, இந்த நிலை உங்களுக்கு வரும். ஐதுலி மிதிலி ஹாதல்யும், இப்படி ஒரு நாள் வரும். ரெடி ஆகுங்க. ஜனாசா அடக்கிறா பள்ளிக்கு இல்ல, சுபஹுக்கு பார்த்தா ஒரு சஃபு, இவ்வளவு பிரமாண்டமான பள்ளி. மாஷா அல்லாஹ், பள்ளியில கோலமே இல்லை. ஒரு காலத்தில் நான் உங்களோடு வந்து சேர்ந்திருக்கிறேன். அல்லாஹ் 3 மாடி பள்ளியை தந்திருக்கிறான். தொழுகிறதுக்கு ஆக்கலக்கானும் எங்கட தக்குவா. இப்ப பெருமானார் சென்றாங்க, பாருங்க சகோதரிகளை, அழுதாங்க, எலும்பினாங்க. பெருமானார், ஐயஹ்வானி, நண்பர்களே, நீங்கள் எல்லாம் உடுத்து வந்திருக்கிறீங்களா? உடுத்து வந்திருக்கிறோம். குளித்து வந்திருக்கிறீர்களா? குளித்து வந்திருக்கிறோம். நீங்க மௌத்தா போனா உங்களால குளிக்க இயலுமா? குளிக்க இயலா. நாம இப்ப குளிச்சு வந்திருக்கிறோம். பாத்ரூம்ல, ஆத்துல, குளத்துல, கடல்ல குளிச்சந்தானே. மௌத்தா போன எங்களுக்கு அப்படி என்ன விடுங்கோ, நான் குளிச்சுட்டு வாரேன் பாத்ரூம்ல. சுபஹானல்லாஹ். உருட்டு வாங்கோ, பிரட்டு வாங்கோ, தண்ணிய ஊத்து வாங்கோ, கழுகு வாங்கோ, குப்பர போடு வாங்கோ, நஜீச வெளிப்படுத்துவாங்கோ. படுத்து கொண்டிருக்கிறோம், வெறும் கட்டையாக படுக்கிறோம். எங்களோட நிலைமையை சிந்திக்கலையா? அன்புக்குரிய சகோதரிகளை, நாங்கெல்லாம் குளித்து வந்திருக்கிறோம். மௌத்தா போனா குளிக்கலுமா? நாங்கெல்லாம் உடுத்து வந்திருக்கிறோம். மாஷா அல்லாஹ். ஜும்மாவுக்கு வந்தவர்களே, நாங்க ஜுப்பா, நாங்க சேட்டு, சாரே, தொப்பி எல்லாம் உடுத்திருக்கோம் இல்லையா? வெள்ளை வேணுமோ, கலர் வேணுமோ, உடுத்து வந்திருக்கிறோம். மௌத்தா போனா எங்களால உடுக்க இயலுமோ? நான் ஒருவர் சொல்றாரு, புது சேட்டு புதுச்சாரன், லட்சக்கணக்கில் வாங்கின உடுப்பிரிக்கி, கொஞ்சம் இருங்கப்பா, நான் கடைசி பயணம், நான் அதை போடுறேன்டா யாராவது விடுவாங்களா? சொல்ல இயலுமா? அந்த சக்தி இருக்க? குத்துபாவிலையா இருக்கிறோம்? தக்குவாவையா தெரியும்? நாங்க வெறும் கட்டே இல்லையா, படுத்துக்கொண்டு இல்லையா இருக்கிறோம்? பேச இயலுமா? கதைக்க இயலுமா? நடக்க இயலுமா? சுபஹானல்லாஹ். ஒப்பு உங்களோட கையிலேயா இருக்கு? உங்களோட சல்லி உங்களோட கையிலையா? உங்களோட பேங்கில? ஒப்பு அது அலுமாரியில.
அங்க மருமகன் பிள்ளை எல்லாம் எடுத்து எடுத்து கட்டுறான். எனக்கு கடை, எனக்கு வயல். சுபஹானல்லாஹ். ஜனாசா போகல, சண்டைய பிடிக்கிறான். தம்பி, நாம இப்படித்தான், நம்மட ஹாலாத்து இப்படித்தான். எல்லாம் முடிஞ்சு இப்ப அவருக்கு என்ன செஞ்சிட்டாங்கோ, கவனை போட்டுட்டாங்களா, குளிப்பாட்டிட்டாங்களா, இவரை தூக்கி போறாங்கோ. நான் கொஞ்சம் நடக்கா இல்ல, நான் ஹைஃபை வேன்ல தான் போனேன். யார் வந்தாங்களா, அட வாப்பா நீ மையத்துடா படு. அவனை தூக்கி எடுத்து வந்து யாராவது நடந்து வந்தாங்களா கபருக்கு? இல்ல அவங்க சொல்ல ஆர்டர் பண்ணின மாப்பிள்ளைக்கு ஹைஃபை காரு தேடின. சுபஹானல்லாஹ். சும்மா அந்த மாதிரி பொண்ணூட்டால இப்படி காரா, நான் மாப்பிள்ளை யாரண்டு காட்டுறேன், அப்படி ஒரு காரு. அப்படி கார்ல வந்தவரே டே படுடா, அவனை தூக்கிட்டு போறாங்க ஒரு பொட்டியில. நீங்க ஹயாத்தா மௌத்தா போனா அப்படித்தானே, சரி நடக்கட்டும். இப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்கோ, நீங்களா தொழுதீங்களா? ஆமா தொழுதிருக்கிறோம். மௌத்தா போனா தொலையலுமா? இந்த மஹல்லாவில் இருக்கிற என்பாண்டவர்கள இன்றைக்கு ஒருவர் மௌத்தா போனா அவர் தொழுவாரா? ஜனாசாவை முன்னால வைப்பாங்கோ, மற்றவங்க தொழுவிப்பாங்கோ. கோட்டையில இருந்தவனே, பணத்தோட இருந்தவனு, பட்டத்தோடு இருந்தவனு, பொருள் மமதையில உன்னுடைய அத்தனை விதமான அட்டகாசையும் புரிந்தவனோ, அல்லாஹ்வை பயந்திய, பள்ளிய நம்பினிய, பள்ளிக்கு வந்திய, உண்ட தக்குவாவை காட்டினிய, அல்ல உண்ட பண திமிர காட்டி வீட்டில இருந்தாயா? அல்லாஹ்வை மதிக்கலையா? தக்குவா இல்லையா? உண்ட ஹாலாத்து தான். மண்ணில போடுவாங்கோ மண். சுபஹானல்லாஹ். பெட்டிலையா படுத்து ஒரு பெட்ஷீட் தருவாங்களா? ஒரு தலைவணி கிடைக்குமா? டிவி இல்லாட்டி புள்ள தூங்காது, மாப்பிள்ள தூங்க மாட்டாரு. மாப்பிள்ள ரூமுக்கு டிவியும் கொடுத்தலையா? மகனே தூங்கோ, தூங்குங்க, கொஞ்ச நாளைக்கு தூங்குங்க. இந்த உலகம் அல்ல, மறு உலகம். அங்க டிவி கிடைக்கணும், அங்க பெட் கிடைக்கணும், அங்க ஏசி கிடைக்கணும். இந்த நிலைமையில நாம போக இருக்கிறது கவலை இல்லையா? இந்த குத்துபா அந்த தக்குவாவை தந்திச்சா? எங்கட நோம்பு அந்த தக்குவாவை தந்திச்சா? அந்த கவலையை தந்திச்சா? கஞ்சி கொடுக்கணும் என்று கவலை, தூக்கி வீச்சு. ஈச்சம்பழம் கொடுக்கணும் என்று கவலை. யாரடா கேட்ட உனகிட்ட ஈச்சம்பழம்? தக்குவாவத்தான் அல்லாஹ் கேட்கிறான். எவன்ட ஹராம் என்றாலும் பரவாயில்ல, அவன் ஹராத்தை வாங்கி கஞ்சி கொடுக்கணும். பள்ளி ரெஸ்ட்மார்களே, வசியத்து செய்கிறேன், மௌத்தாரத்துக்கு முன்னால வசியத்து செய்கிறேன். இந்த மக்களுக்கு கஞ்சி ஈச்சம்பழம் கொடுக்குறீங்களே, ஹலாலால கொடுங்க. இந்த வட்டி அது இது ஹராமான சல்லிகள் எடுத்து கொடுக்காதங்க வாப்பா. இந்த மக்களும் அந்த வீட்டில் இருக்கிற அந்த சகோதரிகளும் தக்குவாவுடைய இவ்வளவு அழகான நோம்ப இந்த ஹராத்துடைய சல்லியில முடிச்சு துறப்பாங்க இல்லையா? இந்த பாவத்துக்கு ரெஸ்டிமார்களே, நீங்க ஆளாகாதீர்கள். அல்லாஹ் கிட்ட ஜவாபு சொல்லுவீர்கள். பிச்சைக்காரன் என்றாலும் தக்குவாதாரியிட்ட இருந்து ஹலாலாக கொடுங்க. அதான் உண்மை. தக்குவா இல்லாட்டி தக்குவா வராது. இப்போ கபருக்குள்ள போயிட்டு எங்கட கவலை முடிஞ்சிட்டா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்படி ஒரு நாள் உங்களோட வாழ்க்கையில இருக்கு, தயாராகுங்கள் என்று சொன்னார்கள். தயாரா? குதுபாவுக்கு வந்தவர்களே, நாங்க தயாரா? இன்னைக்கு சுபகு தொழுதா? எத்தனை பேர் சுபகு தொழல? தக்குவாவா? ஜும்மாவுக்கு இன்னமும் வாரான், வெக்கம் இல்லாம வாரா, இன்னமும் வாரா. ஈமானும் இல்லை, ஹிதாயத்தும் இல்லை, தக்குவாவும் இல்லை. கத்தினார், மோதினர் கத்தினார், நேரத்துல செலவாத்தி சொன்னார். வாடா வாப்பா கூப்பிட்டார், காலை பிடிச்சு கூப்பிட்டார்.
இன்னமும் பள்ளி பக்கம் திரும்பாம ஒளிச்சொலிச்சு வாரான், வெக்கம் இல்லாம. தக்குவாவாம். இவனுக்கு ஒரு பள்ளியா, இவனுக்கு ஒரு மாடியா? இவன் சிந்திக்க கூடாதா? இப்படி மாடி கட்டுறத ஹாஸ்பிட்டல் கட்டலுமே, பள்ளிக்கு ஆக்கள் இல்ல, என்ன அநியாயம்! இந்த பள்ளிகள் சிறப்பாக்கப்பட வேண்டும். தக்குவா, அதுதான் தொழுகை, அதுதான் நோன்பு, அதுதான் ஜக்காத்து. இந்த பத்தி ஹுத்பா ஓத போனா நேரமும் காலமும் போதா, கடைசியில எனக்கு துஆ செய்யறதுக்கு ஏசு வந்துடுவீங்க. அதனால சுருக்கமா சொல்றேன், சில விஷயத்தை புட்டு காட்டணும். புடவைக்கு மேல சொரியலா, நேர சொல்லணும். படும் படும் ஒரு நேரம் படும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஜனாசா அடக்கியாச்சு. ஜனாசா அடக்கி முடிஞ்சு, நாங்கள் அப்படித்தானே, எல்லாம் முடிஞ்சு எல்லாம் நடக்க போறாங்க. ஜனாசா முழுகிறதுக்கு முதலே இவனுக்கு கிடைச்ச ஒரு நாசம். தாவைக்கு என்ன சாப்பாடு, பிரியாணியா அல்ல கோழியா அல்ல இறைச்சா மாடா? திண்டு 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 அந்த கவலை தானே. மௌத்தா போனவே கவலையோட இருக்கிறான். நாமளும் இப்படி போறேன், கொஞ்சம் சிந்திக்கல. மொகியத்தை வச்சுக்கிட்டே சாப்பாட்டை பற்றி தானே கவலை. யாருக்காவது கவலை வருகிறதா? கத்தம் கொடுக்கணும் என்று கவலை. கொடுங்க நல்லா, மாஷா அல்லாஹ், அது எந்த குறையும் இல்லை. அடவாப்பா, கத்தம் கொடுக்கிற சொந்தக்காரர்களே, ஆளுங்கள் உலமாக்களை கூப்பிட்டு, இவர் மௌத்தாயிட்டாரு, இவற்ற ஒரு ₹1 கோடி இருக்கு, அனந்தர சொத்து எப்படி பிரிக்கிற கேட்டானா, பேசினானா, கொடுத்தானா? ஹராம் ஹராம். எத்தனையோ பகுதிகளில் எத்தனையோ வணக்கார மௌத்தாயிட்டா, சுருட்டிக்கிட்டார்கள். அனந்தர சொத்தை சரியா கொடுக்கல, நஞ்சி சுத்த ஹராம். மூத்தவன் அவன் பாட்டுக்கு அள்ளினான், இளையவன் நான் சின்னவனே ஊட்ட தாங்கோ அதை தாங்க அவன் எடுத்தான். பொம்பளை பிள்ளைகள் பாவம், அங்கு இங்கு. என்ன தைரியம், பொம்பளை பிள்ளை தானே, என்ன சொல்றான், அவங்களுக்கு பங்குல உண்டு. சுபஹானல்லாஹ். குர்ஆன் என்ன சொல்லுது? வள்ளி ரிஜாலி நசீப் வள்ளி நிசாயி நசீப். அட வாப்பா, ஒரு ஆள் மௌத்தா போனா எப்படி பங்கு வைக்கணும்னு கேட்டியா? பணக்காரர்களே, அனந்தர சொத்தை சரியா பிரிக்காம எடுத்தவர்களே, உங்களோட பிள்ளைக்கு அந்த சொத்தை கொடுக்கிறீர்களா? நஞ்சை கொடுப்பது போல சுத்த ஹராம். மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும், அது சுத்த ஹராம். யார் அதை பத்தி படிச்ச இல்லையே? கவலை இல்ல. கவலை என்ன? சாப்பாட்டை பத்தி கவலை. கோழி நல்ல சாப்பாடு. ஒன்னு வீட்டுல கத்தம், அங்க போனா பொக்கையும். கல்யாணத்துல பொக்க மாதிரி ஒரு சாப்பாடா ராகு கல்யாணத்துக்கு ரெடி பண்றாங்க. அங்க கூத்தும் கும்மாளமும். எங்கட சமூகம் எங்க போய் நிக்கி? இந்த தக்குவாவை இந்த ஹுத்பா தந்திச்சா? இப்ப ஜனாசா அடக்கியாச்சு. எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுக்கு வந்து ஜனாசா அடக்கிட்டு போற எல்லாரும் போறாங்கோ. இஹ்வானி, என்ன நண்பர்களே, நீங்க சலாஞ்சலிட்டு போறீங்களா? கொஞ்சம் வாங்க வாப்பா, கொஞ்சம் கிட்ட வாங்க, கிட்ட வாங்கோ, கபர் கிட்ட வாங்கோ. ஃபஸ்அலுஹு வஸ்தக்ஃபிரு லஹு. சுப்ஹானல்லாஹ். நீங்க போட்டிருக்கிற காலுடைய சத்தம், செருப்பு சத்தம் ஜனாசாக்கு கிடைக்குது. பேசல தானே, கதைக்கல்ல தானே, வெறும் கட்ட தானே கொண்டு வந்தீங்க தானே, கபருக்குள்ள வச்சிங்க தானே. ஓ அல்ஹம்துலில்லாஹ். நீங்க வச்சிட்டு போக ரப்பு கரண்டு கொடுக்கிற மாதிரி உயிரை கொடுத்துட்டா. கேட்கிறாங்க கேள்வி கேள்வி. அவர் தடமாறுறாரு. நீங்க அவர்கிட்ட கேட்டு துஆ கேளுங்க அவருக்கு. வஸ்தக்ஃபிரு லஹு ஃபஇன்னஹு யுஸ்அலுல் ஆன். அவர் என்ன இப்ப கேள்வி கேட்கப்படுகிறார். எப்படி நிலைமை என்று பார்த்தீங்களா? ஏசாட்டி இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட்டுவேன், இல்லாட்டி குறைச்சிக்கிறேன்.
இவ்வளவு தூரம் இன்னும் சொல்லணும், சொல்ல இயலா. ஆனா பல வருடத்துக்கு பின்னால உங்களோட முகத்தை பார்க்கிறேன். இந்த பள்ளி கட்டுற நேரம் வந்தவன், அதனால எனக்கு ஒரு ஆசை. அன்பார்ந்த வரிகள, ஜனாசா குளிப்பாட்டுற நேரத்தில் பணத்தைய சொத்தைய நம்பி இருக்கிறாய், அல்லாஹ்வை மறந்திருக்கிறாயா? தக்வா இல்லையா? அச்சம் இல்லையா? பயம் இல்லையா? உண்ட ஜனாசாவை குளிப்பாட்டுவாங்க, மலாய்க்கமார் வருவாங்க, கேள்வி கேட்பாங்க. அவளுக்கு தம்பி கோடீஸ்வரே, எங்கடா உண்ட பணம்? எங்க உண்ட பணம்? எங்க உண்ட பணம்? அப்கருக்கு ஏலையா படுக்கிறீங்களே, நகத்துக்குள்ள இருக்கிற ஊத்தையும் எடுத்தாச்சு, வெறும் கட்ட. எங்க உங்களோட பணம்? கோடீஸ்வரன். முடிஞ்சு, சலாம் அலைக்கும். கொழும்புல, வெளிநாட்டுல, ஊர்ல எல்லாம் போச்சு. பில்டிங் அது இது, அது யாரோ எடுத்துக்கிட்டாங்க. ஏழையாவா படுக்கிறீங்க? சரி, ஐநல்லிசானுக்கள் பசே, எங்க நல்லா பேசினீங்களே, மிம்பரில், குத்துபாவில, பள்ளியில சட்டம் போட்டிருங்கோ, ஏசினீங்கோ. எங்கடா உண்ட நாவு? எங்க லோயரே, ஹராத்துக்கு வாதாடின லோயரே, காசிக்கு விளையாடினியா? எங்கடா உண்ட நாவு? என்ன வெறும் கட்டையா ஊமையா படுக்குது? பேச சொல்லி பார்க்கலாம். முடிஞ்சு. பாத்தீங்களா? ஐன ரீஹுக்கல் அத்தர், எங்க உங்களோட அத்தரு வாசம்? சுபஹானல்லாஹ். ஒருவர் குளத்தில மௌத்தானார், ஜனாசா 2-3 நாளைக்கு பிறகு கிட்ட போகையிலாது. எல்லாரும் தூரத்திலே இருந்து ஜனாசாவை கழுவினாங்க, குளிப்பாட்டினாங்க. அந்தனக்க நாத்தம் அடிக்குதே, உனக்கு கொஞ்சம் பயப்படலையா? ஐன ஹரக்கத்துக்கா, ஓடினாய் ஓடினாய், பறந்தாய், உலகமண்டு பறந்தாய், ஆகிராவை நினைக்கல, உலகத்தையே நினைத்தாய். எங்கடா உண்டு ஓட்ட ஆட்டங்கள் எல்லாம்? வெறும் கட்டையாக படுக்கிறாயே, தக்குவாவை தரலையே? நோம்பு உண்ட ஜக்காத்து தக்குவாவை தரலையே? எப்படி? என் அன்புக்குரிய சகோதரிகளே, இதுதான் எங்கட நிலைமை. இப்ப நான் ஆரம்பத்தில் ஓதின வலல் ஆகிரா, ஆகிரா தான் எங்களுக்கு நிரந்தரம். எதை விட? மினல் ஊலா, இந்த உலகத்தை விட அந்த தக்வா எனக்கு வர வேணும், உங்களுக்கும் வர வேணும். என் அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த தக்வாவை எங்களுக்கு தந்தா எங்கட நோம்பு சரி, அதான் முதல் வேணும். அதுக்கு பிறகுதான் இஃப்தாரு, அதுக்கு பிறகுதான் சஹரு, அதுக்கு பிறகுதான் இபாதத்து. என்ன கவலை என்றா, இந்த பெரிய ஹுத்பாவே கேட்கிறான் பள்ளியில உட்கார்ந்து. தராவி தராவி எத்தனை பேரு? நான் சொல்றேன், இங்க இருக்கிற வாலிபர்களே, படித்தவர்களே, உலமாக்களே, தராவி ஹாபிஸ் தொழுவிக்கிறாரு, காசு கொடுக்குறாங்க லட்சக்கணக்கில். எங்கட பள்ளியில 10 லட்சம், எங்கட பள்ளியில 5 லட்சம். அப்படி ஒரு வேலை தொலை. எத்தனை பேர் வந்து லிஸ்ட் எடுங்க பார்ப்போம். அல்லாட காவல். அரைவாசி பேர் கோழிக்கடையில, இன்னும் அரைவாசி பேர் ஹோட்டல்ல, இஷாவோட சலாம் மற ஆக்கலே இல்லை. இது யாருக்கப்பா தராவி? சின்ன பிள்ளைகளுக்கா? பயம் இல்லையா? யாரை ஏமாத்துறோம்? இந்த 3 மாடி கட்டிடம் ஹயாத்தா இருக்கே, ஹயாத்தாக்க மாட்டீங்களா? எனவே ரமலான் வருகிறது, தக்வாவை எடுக்கணும், அதை ஹயாத்தாக்கணும். அதற்குள்ள உயிருள்ள அமைப்பு எங்கள்கிட்ட வரணும். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்கள் குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, எங்கள் அனைவர்களையும் நல்லடியார் கூட்டத்திலே சேர்த்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.